முதல்ல அவங்க தான் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னது. ம். எனக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்கன்ற பயத்துல இருந்தேன். ம். ஆ மறுநாள் எடுத்த அன்னைக்கே வந்து ஒட்டுமொத்த யூனிட்டே அழுதுறாங்க. மக்கள் ஒரு பக்கம் வேலை செய்ற யூனிட் ஆமா. எனக்காக உள்ள வேலை செய்றாங்க. 300 பேர், 400 பேர் கிட்ட இருப்பாங்க. தெரியல அது ஆமா. எவ்வளோ பெரிய ஆமா. ப்ராஜெக்ட் அது. ஆமா. எல்லாமே இன்க்ளூடிங் எடிட்டர் ஃபுல் யூனிட்டே அழுதுருக்கு உள்ள. டீ குடுக்குறவர்லேருந்து, லைட் போடுறவர்லேருந்து அந்த சீன். அது இல்லாத பெரிய பெரிய தலைகள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபேமிலியோட. ம். பெரிய பெரிய ஆளுங்க. இந்த நம்ம விஜய் டிவிலயே. ஆனால் அது என்கிட்ட சொல்ல அப்படியே நான் கடந்து ஒரு ரூம்ல ம். ரெசார்ட்ல இருந்தேன். மறுநாள் தான் எனக்கு டெலிகாஸ்ட் ஆகணும். ஏன்னா ஆமா. உடனே ம். தெரியாது. அந்த ஃபோன் என் ஒய்ஃப் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அத்தன ஆயிரம் பேர் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருக்கு அவங்களுக்கே தெரியாதுல்ல. தெரியல. ஆமா. அதுக்கப்புறம் பேசலான்னு ஒரு சேனல்லேருந்து ஒரு ஆர்டர் வந்தோனயும், ஃபோன் போட்டோனயுமே, "எதுக்கும் கவலைப்படாத. நீ பண்ணது நல்லா தான் பண்ணியிருக்கிற. நான் எதுவுமே நினைக்கல. நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன் நீ எடுக்கணும்னு. நீ கிளம்பி வான்னு." அப்படியே இத விட என்ன வேணும்? கண்டிப்பா. ஓகே. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ம். எப்டின்னா ஒரு ஒரு ஏதோ இறக்கி வச்ச மாரி ஆயிடுச்சு. அவளே சொல்லிட்டாளே! ஒண்ணுமே இல்லையே! ஆனா எனக்கு தெரியாது வெளிய நடக்குறது. உள்ள புரியுது. இருக்கிறோம். ம். தெரியாது. அது அவளே சொல்லிட்டாளேன்ட்டு கிளம்பி வந்தேன். ஒரு கேக் வெட்டுனாங்க, வெட்டிட்டேன். அம்மாகிட்ட ம். ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்படியான்ட்டு உள்ள போட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், "அப்பா! என்னடா இது?" அப்படின்னு. அப்பவும் ஒரு துளி கூட நானு இத விட்டோமே அப்படின்னு நான் நினைக்கல. ம்.